அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா மழை வர மாரி இருந்தது. அதிசயமா இருந்துச்சு கோயம்புத்தூர்ல. தெரியல, ஒருவேளை எங்க ஏரியா மட்டும் தான் அந்த மாரி இருக்கான்னே தெரியலைங்க. எனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு முதல்ல நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா காய்கறிலாம் வேற வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு நான் வேலை செய்கிற கடைக்கு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது கடையில். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் சீக்கிரமாக வந்து பர்மிஷன் வாங்கிட்டு காய்கறி கடைக்கு போயிட்டேங்க. ஏன்னா வீட்டில் சுத்தமாக காய்கறி கிடையாது. இதுதான் நான் எப்போவுமே காய்கறி வாங்குகிற இடம். உங்கள் எல்லாருக்குமே காட்டியிருக்கேன். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு காய்கறி வாங்கிட்டு. ஸோ முக்கியமானது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஸோ அதுதான் வந்து தனியா, கொத்தமல்லி. ஸோ இதை பற்றின இது உங்களுக்கு நான் இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். இன்றைக்கி பதிவே இதுதாங்க முக்கியமான நம்மளுடைய ஹீரோவே. பார்த்துக்கோங்க, இதுதான் கொஞ்சம் கொத்தமல்லி விதைகள். இதை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஒன்றும் பாதியுமாக அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். முழுசாக பொடி பண்ணக்கூடாதுங்க, ஒன்றும் பாதியுமாக அரைக்கணும். அரைச்சிட்டு நீங்கள் அந்த பொடியை எடுத்து நல்லா நீங்கள் கொஞ்சம் தண்ணி, அதாவது நம்ம சாதாரணமாக வந்து சீரக தண்ணி, ஓம வாட்டர் இதெல்லாம் குடிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும், சரிங்களா? ஸோ அந்த கொரன்னு அரைச்சதை நிறைய தண்ணி இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சீரக வாட்டர், ஓம் வாட்டர்னு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நமக்கு சுடு தண்ணி வைக்கிற பாத்திரத்தில் இதையும் வச்சு நீங்கள் கொதிக்க வைக்கிறதுக்காக நிறைய தண்ணி ஊற்றிருங்கங்க. இப்போ வந்து 2 மடங்கு தண்ணி ஊற்றுறோன்னா இதில் முக்கியமானவருங்க இவரையும் பார்த்துக்கோங்க. இவரும் இதில் செகண்ட் ஹீரோ தான். அவர் தான் பட்டை, சரிங்களா? ஒரே ஒரு பட்டை பொடியும் போட்டுக்கோங்கங்க. போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்கணுங்க. இந்த மாதிரி சுருள் பட்டை கூட நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம ஒரே ஒரு பட்டை தான் போடுறோம். ஸோ அந்த பட்டையும் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதுக்கு நடுவில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் முக்கியமான இன்னொருத்தரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இவர் பாருங்க, இவரை வந்து நான் ஏற்கனவே இந்த பூவை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஆனால் எனக்கு பேர் மறந்து போச்சுங்க. இது வந்து மார்கழி மாதத்தில் தாங்க இந்த பூக்கள் வந்து ரொம்ப பூக்கும். ஸோ எவ்வளோ அழகாக மொட்டுக்கள் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. நேரம் போக போக பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அழகாக மலர்ந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இதுக்கு நடுவில்லாம் ஒரு செல்ஃபி வேறு எடுத்துக்கிட்டேன் அந்த பூக்களோடு சேர்த்து. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இந்த பூ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். டெய்லி பூன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதை பூத்ததெல்லாம் பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து பார்த்தா தண்ணி கொதிச்சிருதுங்க. ஸோ இந்த தண்ணியை நம்ம இன்னும் நல்லா கொதிக்க வைக்கலாம். ஸோ நல்லா கொதிச்சா தான் அதோட ஃபுல் இதுவும் இறங்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க. இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்ல தண்ணிங்க. இந்த தண்ணியில் நிறைய ஆன்டிபயோட்டிக் இருக்குங்க. ஸோ ரொம்ப உடம்புக்கு நல்லது. யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.